புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகாராஜா பாண்டி. விவசாயிகள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க? புதுச்சேரி கிராமப்புறங்களான வம்புப்பட்டு, செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, மண்ணாடிப்பட்டு, திருக்கனூர், வாதானூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் சம்பா பருவத்தில் பொன்னி, பொன்மணி, டிபிடி உள்ளிட்ட நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் விட்டு விட்டு திடீரென கனமழை பெய்வதால் மழைநீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதம் அடைந்துள்ளது. நேற்றிரவு பெய்த கனமழையில் சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி சேதமடைந்தது. இதை பார்த்த விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்தனர். பகல் நேரங்களில் வறண்ட வானிலை காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் மழை பெய்வது ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகி வருவது வேதனை அளிப்பதாக அவர்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரியில் யூரியா உள்ளிட்ட உர தட்டுப்பாடுகள் அதிக அளவில் உள்ளது. உர தட்டுப்பாட்டை போக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகாராஜா பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.